ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு வந்துட்டு நட்சத்திர சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் வந்துட்டு ஆல்ரெடி அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரம் பார்த்தாச்சு. இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திர சீரீஸில் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பெரிய சக்ஸஸ் என்ன, சீக்ரெட்ஸ் என்ன, அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரிய சிம்பிள்ஸ், அதாவது நட்சத்திர குறியீடு பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய கோவில் என்ன, இந்த கோவில்லாம் வந்துட்டு இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கான கோவில் அப்படின்ற விஷயம் எல்லாம் இன்னைக்கு நட்சத்திர சீரீஸில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்துட்டு அதில் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம்னா ஒரு சந்தோஷம்தான். ரோகிணி நட்சத்திரம் வந்து ஒரு முழுமையான நட்சத்திரம். 1ஆம் பதம், 2ஆம் பதம், 3ஆம் பதம், 4ஆம் பதம், 4 பாதமுமே வந்துட்டு ரிஷபராசிலே அமையக்கூடிய ஒரு முழுமையான நட்சத்திரம் வந்துட்டு ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு நட்சத்திர அதிபதியா யார் வருவாங்கன்னா சந்திர பகவான் வந்துருவார். ராசி வந்துட்டு சுக்கிரன். அப்ப சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன்ல தான் வந்துட்டு ரோகிணி நட்சத்திரம் வரும். ஸோ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தது யார் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா. எல்லாருக்குமே பிடிச்ச கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது தான் வந்துட்டு ரோகிணி நட்சத்திரம். ஸோ ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் கிருஷ்ணர் மாதிரி தான், ஒரே குறும்புக்காரர்களாக இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடமே வந்துட்டு ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி மிக்க இடமா இருக்கும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு அவங்க இருக்கிற இடத்த வந்துட்டு எப்பயும் ஹாப்பியாக வச்சுப்பாங்க. அவங்களோட சுற்றி இருக்கிறவங்களையும் எப்பயுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிக்க வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஓகே, இப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கான மரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாவல் மரம். ரோகிணி நட்சத்திரத்துக்கான மரமே வந்துட்டு நாவல் மரம் தான். ஸோ நாவல் பழம் அதிகமாக சாப்பிட்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எங்கே குடியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு நாவல் மரம் இருக்கும். இல்லாட்டி நாவல் மரம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துக்கான பட்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்தையாக வந்துடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நைட்டு பூரா தூங்கவே மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்களையும் தூங்க விட மாட்டாங்க. நைட்டு பூரா தூங்காமல் ஆந்தை மாதிரி நல்லா முழிச்சுட்டே இருப்பாங்க. பகலில் வந்துட்டு நல்லா தூங்குவாங்க. இதுதான் ரோகிணி நட்சத்திரத்துக்கான எக்ஸாக்ட் கேரக்டராகவே இருக்கும். அதே மாதிரி நைட்டில் வந்துட்டு இந்த ஆந்தைக்கு எப்படி நல்லா கண்ணு தெரியுமோ அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் நைட்டில் நல்லாவே கண்ணு தெரியும். இரவில் தூங்க மாட்டாங்க, பகலில் தான் தூங்குவாங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு கிருஷ்ணர் எப்படியும் வந்துட்டு மயில் வச்சிருப்பாரோ அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு மயில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கனால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்குறது வந்துட்டு எப்பயுமே ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்லேயே இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே ஒரு சந்தேக உணர்வு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி சந்திரனோட இதில் இருக்கனால வந்துட்டு அதிகமான ஆடம்பரம், அழகு, ரொம்ப வேகமாக இருக்கிறது, விவேகமாக இருக்கிறது எல்லாமே இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட பட்சி என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஆண் நாகமாக வரும். அதே மாதிரி பாம்புக்கு வந்துட்டு எப்படி ஒரு பழிவாங்கும் குணம் இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு பழிவாங்கும் எண்ணம் குணம் இருக்கும். அதே மாதிரி பாம்பு வந்துட்டு எப்பயுமே அதிகமாக ஞாபக சக்தி உடையது. அதோட எந்த விஷயத்தையுமே அதிகமாக ஞாபகம் வச்சுக்கோம். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் வந்துட்டு ரொம்ப ஞாபக சக்தி உடையவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே மறக்க மாட்டாங்க. ஆனால் படிக்கிற விஷயத்தெல்லாம் வந்துட்டு அதிகமாக மறந்துடுவாங்க. மற்ற விஷயங்கள் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எதையுமே மறக்காமல் அதை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது கூட இருக்கவங்ககிட்ட. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். இதில் என்ன விஷயம்னா மெமரி பவர் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த ரோகிணிக்கு அதுவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷராகவே இருக்கும். இந்த பழைய விஷயங்களை மறக்க முடியாமல் இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷராக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஒரு சின்ன தப்பை கூட பொறுத்துக்க மாட்டாங்க. இப்போ அவங்க குழந்தைங்களோ அவங்க கூட இருக்கவங்களோ யாராவது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தவறு கூட செஞ்சுருப்பாங்க, அதை கூட அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. அதுக்காக சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணக்கூடியவங்க தான் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு கலைத்துறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் இருக்கவங்க. அதே மாதிரி ரோகிணி வந்துட்டு ஐடியா மன்னர்கள். நிறைய விஷயங்களை வந்துட்டு ஐடியா பண்ணுறதுல அவங்கள மாதிரி எக்ஸலண்ட்டான பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. ரோகிணி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. ரோகிணி நட்சத்திரம் தாய் மாமாவிற்கு ஆகாது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்துட்டு தாய் மாமாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல சுமூகமான உறவு இருக்கிறது இல்லை, அதுதான் உண்மை.
அதே மாதிரி இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஹாரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கும்போது 5ஆம் பாவகத்தில் இயற்கை அசுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ சூரியனோ தேய்பிரை சந்திரனோ அப்படி இல்லை செவ்வாய், சனி பகவான், ராகு, இந்த மாதிரி கிரகங்கள் வந்துட்டு 5ஆம் பாவகத்தில் இருந்து அவங்க வந்துட்டு இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இவங்களுக்கும் இவங்க தாய்மாமாவுக்கும் ஆகாது அப்படின்றது தான் உண்மை. நம்ம வந்துட்டு பொதுவாகவே எல்லாருமே சொல்கிறோம் ரோகிணி நட்சத்திரம் தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறத விட நம்மளோட ஹாரோஸ்கோப்பில் 5ஆம் பாவகம் தான் தாய்மாமா. ஸோ 5ஆம் பாவகத்தில் இயற்கை அசுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்காது அப்படின்னு தான் சொல்லும். இதுதான் வந்துட்டு நம்ம ஜோதிடத்தில் இருக்க பழமொழி. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு பேராசை உடையவர்கள், அது அப்படின்னு இருந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடவே கூடாது. நிறைய ஸ்கேமில் வந்துட்டு மாற்றுறது யாருன்னு பார்த்தோம்னா அது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான். ஏன்னா கம்மி விலையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அதில் வந்துட்டு ஏமாறக்கூடியவர்கள் யார் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். சந்திரனுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது, ஏமாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால ஏமாறக்கூடியவர்களும் ரோகிணி. சந்திரன் அப்படின்னாவே அது வந்துட்டு கலப்படத்தையும் குறிக்கும். இவங்களுக்கு வந்துட்டு ஃபுட் பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உணவு தொழில் வந்துட்டு ரோகிணிக்கு மிகச்சிறந்த பிஸ்னஸாக இருக்கும். இப்போ ரோகிணி ஹோட்டல்ஸ் அப்படின்லாம் வச்சா நல்ல பிஸ்னஸ் இருக்கும். ரோகிணிக்கு வந்துட்டு உணவு தொழில்னா ஹோட்டல், இப்போ காய்கறி கடை, இல்லாட்டி மளிகை கடை, இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் வைக்கும்போது சிறப்பாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உணவில் வந்துட்டு கலப்படம் செய்யக்கூடாது. ஏன்னா ரோகிணி அப்படின்னாவே வந்துட்டு உணவில் கலப்படம் செய்யக்கூடியவர்கள். அவங்க இப்போ வீட்டிலையே வந்துட்டு ஒரு ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னா அவங்க குக் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமான பொருட்களை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி சமைக்கக்கூடிய வந்துட்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். ஸோ உணவு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கலப்படம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் பிஸ்னஸில் நம்பர் 1 இருப்பீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தது யார் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டு எப்பயுமே தேரில் தான் பயணம் பண்ணுவார். ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்க தேர் என்ன அப்படின்னா 4 சக்கரம் உடைய வாகனம், அதாவது கார். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக காரில் பயணம் பண்ணுறது அவங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். அதுதான் அவங்களுக்கு பிடிக்குமே கூட ரோகிணிக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் எங்கே வெளியே போகிறீங்க, உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் காரில் போகும்போது அந்த பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி ரோகிணிலாம் சின்ன காராக வாங்க மாட்டாங்க, பெரிய காராக ஒரு 8 சீட்டர் 9 சீட்டர் இருக்க காராக தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் வந்துட்டு ரோகிணி. எதையுமே லக்ஸூரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் வந்துட்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு நட்சத்திர அதிபதி வந்து சந்திர பகவானாக வந்துடுவார். ஸோ வந்துட்டு வருடம் ஒரு முறை வந்துட்டு திருப்பதி வந்துட்டு போயிட்டு வர்றது வந்துட்டு வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு சக்ஸஸே வந்துட்டு திருப்பதி வந்துட்டு வருஷம் ஒரு முறை வந்துட்டு போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்திற்குரிய கோவில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் இருக்க பாண்டவ தூத பெருமாள் அப்படின்ற கோவில் தான் வந்துட்டு ரோகிணி நட்சத்திரத்திற்குரிய கோவில். அங்கே போனீங்கன்னாவே அதில் எழுதியிருக்கும் ரோகிணி நட்சத்திர பரிகார ஸ்தலம் அப்படின்னே எழுதியிருக்கும். ரோகிணி நட்சத்திரத்துக்கு பாண்டவ தூத பெருமாள் அந்த கோவில் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்த நட்சத்திரம் என்னென்னா ரோகிணி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற நட்சத்திரங்கள்லாம். அப்போ இந்த ரோகிணி நட்சத்திர தேவி வந்துட்டு இந்த பாண்டவ தூத பெருமாளை வழிபட்ட பிறகுதான் வந்துட்டு சந்திரனையே திருமணம் செய்தார் அப்படின்றத அந்த தல வரலாறாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கார்த்திகை நட்சத்திரம் மற்ற நட்சத்திரத்துலையும் வந்துட்டு சந்திரன் மறந்து கொண்டார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்க இந்த பாண்டவ தூத பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, எப்போ இந்த கோவிலுக்கு போகலாம்? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வரும். இந்த பாண்டவ தூத பெருமாள் கோவிலுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். இப்போ தமிழ் மாதம் சித்திரையா, வைகாசி, ஆனி, புரட்டாசி எந்த தமிழ் மாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த மாதத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு இந்த காஞ்சிபுரத்தில் இருக்க கோவில் பாண்டவ தூத பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் வேறு என்னென்ன கோவில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு குருவாயூரா போயிட்டு குருவாயூர் அப்பனை வழிபட்டு வர்றது ரோகிணிக்கும் மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி காளிங்க நர்த்தனம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் ரோகிணிக்கு வந்துட்டு மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ 3 கோவில் வந்துட்டு ரோகிணி நட்சத்திரத்துக்கான கோவில் சொல்லியிருக்கோம். இந்த 3 கோவிலும் வருடம் ஒரு முறை வந்துட்டு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரோகிணிக்கு. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து இப்போ வந்துட்டு ஒரு
கரசை கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 காம்பினேஷன் யாருக்கு வருதோ அவங்க என்ன மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ கிருஷ்ணர் வந்துட்டு எப்படி வந்துட்டு குழந்தை கிருஷ்ணர் வந்துட்டு அந்த பானையில் வெண்ணெய் எப்படி வழியிற மாதிரி வச்சுருக்கோம், அந்த மாதிரி சிம்பிள் வச்சுக்கிறது. அது பேர் வந்துட்டு அமிர்த சுரப்பி பானை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பானை வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்துக்கான சக்ஸஸ் சிம்பிள் என்னன்னா அதுதான். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக வந்துட்டு உணவில் வெண்ணெய், நெய் இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சாப்பிடும்போது பாருங்களேன், அவங்கள சுற்றி வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு கீழே சிதறி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு வெண்ணெயை சாப்பிட்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு சாப்பாடு சாப்பிடும்போது வந்துட்டு சிதறி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு சின்ன சின்ன திருட்டுத்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எல்லாமே க்யூட்டாகவே இருக்கக்கூடிய திருட்டுத்தனமாகவே இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு வீட்டில் ஒரு புல்லாங்குழல் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மயில் இறகு, புல்லாங்குழல் இது எல்லாமே கிருஷ்ணருக்குரியது. அது எல்லாமே வீட்டில் வச்சுக்கிறதும் உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. டெய்லியும் ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது புல்லாங்குழல் வாசிக்கிறது கேட்குறதும் ரோகிணிக்கு வந்துட்டு மிகச்சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கொண்டா அப்படின்னா வந்துட்டு இளநீர், தேங்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் பணவரவு கூட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு மான் படமாக வீட்டில் வச்சுக்கிறது, அது வந்துட்டு நிறையா வந்துட்டு கொம்புடைய மான் படத்தை வந்துட்டு வச்சுக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் ரோகிணிக்கு. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துட்டு உண்ண உணவு, இருக்க இடை, உடுக்க உடை அந்த மாதிரி விஷயங்கள் எந்த விஷயத்துக்கும் குறையே இருக்காது, எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி எப்போயுமே இவங்க வந்துட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருக்கக்கூடியவர்கள் தான் வந்துட்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உடலில் என்ன உறுப்பில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கழுத்து பகுதியில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கழுத்து பிடிச்சிக்கிறது, தைராய்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இல்லாட்டி சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெக் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரோகிணிக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கிறது வந்துட்டு ரோகிணிக்கு அவசியம். ரோகிணி நட்சத்திரத்திற்கு அதி தேவதையாக யார் வருவாங்கன்னா பிரம்மா தான் வருவாங்க. ஸோ கோவில் பிரம்மாவுக்குன்னு தனியான கோவில்கள் கிடையாது. ஸோ பிரம்மா வந்துட்டு எல்லா கோவில்லையும் பிரம்மா இருப்பார். அதை வந்துட்டு வழிபடும்போது நமக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு உள்ளுணர்வு இருக்கும், ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும். அவங்க சொல்லும்போது அது கரெக்டாக வேலை செய்யும். இந்த மாதிரி நம்ம ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். அதில் முக்கியமான கோவில் வழிபாடு எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கோவில் போயிட்டு வழிபடும் போது ரோகிணி நட்சத்திரத்திற்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.